எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும். ஒரு ஆடு எங்க திருப்தி அடையும்? புல்லுள்ள இடம், அமர்ந்து தண்ணீர். ஆனா மரணரின் பள்ளத்தாக்குல திருப்தி அடையுமா? அடையாது. ஆனா என்னை பலப்படுத்துகிறேன். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும். அவன் தேவன் சில நேரத்தில் பலப்படுத்துறது எதுக்கு தெரியுமா? பட்டினியா இருக்க. ஆமென். பட்டினியா இருக்க பலப்படுத்துவாராம் சில நேரத்தில். ஹல்லேலூயா. பட்டினியா இருக்குன்னு என்ன தெரியுமா? வெறுமையா இருக்க. சில நேரத்தில் வெறுமையா இருக்க, ஒண்ணும் இல்லாம இருக்க, நீ சீரோவா இருக்க. சம்டைம்ஸ் ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். நான் சொல்றது உங்களுக்கு எப்படி உள்வாங்குறீங்கன்னு தெரியல. ஆனா ஆவியானவர் இந்த வார்த்தையை பேச வைக்கிறார். இதெல்லாம் பட்டினியா இருக்க கர்த்தர் எதுக்கெல்லாம் பலப்படுத்துகிறார்? திருப்தியா இருக்க. சொல்லுங்க. அடுத்து எங்க சவுண்ட் குறைஞ்சிட்டு? ஆமென், ஆமென். பட்டினியா இருக்க. பொதுவாகவே நம்ம பட்டினியா இருக்கிறது இருந்தா என்ன ஆகும்? பலவீனப்படும் இல்ல. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் 40 நாள் பட்டினி இருந்தார். ஆமென். 40 நாள் மோசே மலையில பட்டினி இருந்து 2 கல்லை தூக்கிட்டு வந்தான். 2 கல்லுன்னு அந்த காக்கா வரட்ட கல் இல்ல, கற்பலகை. நம்ம ஒரு நேரம் வாசிக்கிறதாலே பைபிளை தூக்கிட்டு பின்னாடி விழுவோம். 40 நாள். என்ன ஸ்ட்ரென்த் இது? என்ன பலன் இது? ஒரு வேளை போஜனத்தை கொடுக்கிறார் எலியாவுக்கு. 40 நாள் நடக்க விடுறார். என்ன ஸ்ட்ரென்த் இது? எண்ணெய். இன்னைக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா இந்த வேர்டை இயேசுவை நம்பி சொல்ல முடியுமா? எண்ணெய் பலப்படுத்துகிற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கையை தட்டி. எண்ணெய் பலப்படுத்துகிற. ஜீசஸ். பட்டினியா இருக்க வாஸ்து முடிச்சிரும். பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டு. என்ன வார்த்தை? அதாவது எப்படி இருந்தா நல்லா இருக்கும் தெரியுமா? பட்டினியா இருக்கவும் திருப்தி அடையவும். அப்படிதானே நல்லா இருக்கும். குறைவுபடவும் பரிபூர்ணம். அப்படின்னா நமக்கு செய்திக்கு நல்ல பாயிண்ட் ஆச்சு. இன்னைக்கு குறைவு, நாளைக்கு. அப்படிதான் ஆரம்பத்தில் இருந்து. இன்னைக்கு மாறா, நாளைக்கு ஏலி. ஆனா இங்க நேரம் மாறி இருக்கு. ஆமென். இன்னைக்கு பரிபூரணம், நாளைக்கு குறைவு. போச்சு. இங்க ஒரு வார்த்தையை சொல்ல பாருங்க. போதிக்கப்பட்டேன். போதிக்கப்பட்டேன். அப்போ என்ன ஆண்டவர் பலப்படுத்தி சீராவா வைக்கிறார்னா, எனக்கு சில கோர்ஸ் கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு என்ன சில கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண வைக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் 13ல சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமென். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் அவர் பலப்படுத்துவார். திருப்தியா இருக்க வைப்பார். பட்டினியா இருக்க பலப்படுத்துவார். பரிபூர்ணமடைய பலப்படுத்துவார். குறைவுபட பலப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார். இது பவுல் தானே சொல்றார், என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னா என் பலவீனத்தில் அவருடைய பல பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாழ்வில் இருந்தாலும் உம் கிருபை போதும், கண்ணீரில் மூழ்கினாலும் உம் கிருபை போதும், வேதனை இருந்தாலும் உம் கிருபை போதும், ஒன்றுமே இல்லைனாலும், தாழ்வில் இருந்தாலும் கண்ணீரில் மூழ்கினாலும், வேதனை இருந்தாலும், ஒன்றுமே இல்லைனாலும் சொல்லுவோம், ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே,
கிருபை போதுமே போதுமே. ஒரு பலப்படுத்துவா, பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். ஹல்லேலூயா. பலத்தால் இடை கட்டி, ஆமென். பலத்தை வச்சு கட்டுறார். ஹல்லேலூயா, ஆமென். வெளியூர்லாம் போகும்போது வீட்டில் சாப்பாடு கட்டி விடுறது மாதிரி அவர் பலத்தை கட்டி ஓடு. எலியாவே, உனக்கு இங்க என்ன வேலை? சூரச் செடியில் இருக்கிறவனை கர்த்தருடைய பர்வதத்தில் கொண்டு வர அவனை பலத்தால் இடை கட்டி. ஆமென். பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி, ஆமென். வாழ வைத்தவரே, வாழ வைத்தவர். பலத்தால் இடை கட்டி, பலத்தால் இடை கட்டி, அப்பா அப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், அப்பா நீரே என் கண்மலை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, ஆமென். எனது அடைக்கலமே, அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஏசப்பா, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிரசன்னத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், நம்மை நிலைத்திருக்க பண்ணுகிறவர், நமக்காய் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் ஒரு நாள் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்பொழுது அவர் சும்மா போக மாட்டார். மணவாளனாகிய கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய சபையே உன்னை எடுத்துக்கொண்டு, பிதா நம் மீது அன்பு கூர்ந்து இயேசுவை தந்தருளினார். இயேசு நம் மீது அன்பு கூர்ந்து பிதாவினிடத்தில் போய் பரிசுத்தாவியை தந்தருளினார். பரிசுத்தாவியானவர் நம்மை எடுத்துக்கொண்டு இயேசுவினிடத்தில் விடுவார். இயேசு நம்மை அழைத்து கொண்டு பிதாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்திவிட்டு சொல்லுவார், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகள். ஆமென், ஆமென். எப்படி ஆபிரகாம் வீட்டின் மூத்த வேலைக்காரர். ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் வேதத்தில் அந்த எழுதப்பட்ட முறைகள். 15வது அதிகாரத்தில் எலியேசர்லாம் சொல்றார் ஆபிரகாம். ஆனா இந்த மேட்டர் சொல்லும் போது நேம் சொல்லல. ஏன்? அந்த ஆவியானவருக்கு நிழல், அதனால நேம் அங்க வரல. ஆமென். சில தூதர்களை அனுப்பும் போது நேம் வரும், கேப்ரியேல், மீகாவேல்னு வரும். ஆனா ஜீசஸை மென்ஷன் பண்ணி வர இடத்துல அந்த நேம் வராது. தூதனானவர் அப்படின்னு வந்துடும். ஏன்னா நீ அந்த இடத்துல யாரை பார்க்கணும் தெரியுமா? ஜீசஸை பார்க்கணும். அதனாலதான் எலியேசர்னு ஆபிரகாமுக்கு சொல்ல தெரிஞ்சது. 24வது அதிகாரத்தில் பேர் எழுத வேண்டியதானே இல்லை, அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு. ஆமென். மலையாளத்தில் காரியஸ்தன் இருக்கும். இயேசு சொல்வார், காரியஸ்தன் வருவார் அப்படின்னு. எல்லா காரியத்தையும் பார்க்கிறவர். ஆமென். அவர் போய் ரெபேக்காளை கண்டு, ரெபேக்காள் அந்த வீட்டில் இருந்து அழைத்து வந்து, இப்போ லாபான் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு 10 நாள் இருந்துட்டு போங்க. உடனே இல்ல 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 போகணும், டைம் ஆச்சு. ஏன் டைம் ஆச்சு? இந்த வேலைக்காரருக்கு எப்படி தெரியும் டைம் ஆச்சுன்னு? ஏன்னா வீட்டில இருந்து ஈசாக்கு புறப்பட்டு பாதி தூரத்தில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இது வேற யாருக்கும் தெரியாது. ஆமென். அவர் மத்திய வானிலை வருவார், பிதாவின் வலது பாரிசத்தில். அப்போ டைம் தெரியும், அனுப்பப்பட்டவருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. வீட்டார் சொல்லுவாங்க, சில நேரத்தில் சிலர் நம்மளை விட்டு போகும்போது கொஞ்ச நாள் கூட
இருந்திருக்கலாமே. உடனே அந்த வேலைக்காரர் சொல்லுவார், அவள்கிட்டே கேட்போம், வேண சொல்றா, அவ சொல் நான் ரெடி. ஆமே, ஹல்லேலூயா, நான் ரெடி. என்னதுன்னு அர்த்தம்? அவர் உன் கூட இருக்கும்போது நீ இன்னைக்கு வரமாட்டாரா, இன்னைக்கு வரமாட்டாரா, அந்த ஏக்கம் இருக்கும். ஆமே, இயேசு இன்னைக்கு வரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? கை தூக்க வேண்டாம், கை தூக்க வேண்டாம். ஆமே, ஏன்னா பக்கத்தில் இருக்க 2 பேர் தூக்கினா வேற வழி இல்லாம நம்ம தூக்கிதான் ஆகணும். தூக்கிட்டு ஆண்டவரே என்ன மன்னியும், இந்த ஒரு பொய்யே எனக்கு தயவு செய்து. ஒரு 10 நாள் கூட இருந்துட்டு போறியாமா? நான் வரேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.